நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒர்க் பண்ணுது. 36 24 36. இவ்வளவு பெரிய பயோடேட்டாவே வச்சிருக்க, நீ ஏன் இன்னும் லிஃப்ட் கொடுக்கல? அங்கரா மச்சான், நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. வலிய வரதுங்களை வரவேற்கிறதுல நமக்கு மஜாவே கிடையாது. பழையாத கேசுங்களை வளைச்சு பிடிக்கிறதுல தான் ஒரு கிக்கே இருக்குது. அப்போ உனக்கு கிக்கு அதுல இருக்கு. ஆமா மாமா, இதை நம்மள விட்டுட சொல்லியாச்சுல. இனிமே ஒரு பையன் அவகிட்ட நெருங்க முடியாது. பட்டா உனக்கு தான், அடி தூள். பட்டாவே நமக்கு என்னட்டா, பட்டுன்னு பிடிச்சிட வேண்டியதா, அடி தூள். கௌரி, ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். மச்சி ஃபிகரை பாருமா. சும்மா லட்டுட. அயோக்கிய பசங்க கட்ட பொண்டாட்டியை கூட்டிட்டு போனா கூட சைட் அடிக்கிறாங்க. இனிமே பொண்டாட்டிங்களை புர்கா போட்டு தான் கூட்டிட்டு போகணும். கௌரி, நீ இங்கே நில்ல, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. तुम इधर आओ, मैं अभी आता हूँ. अच्छा. बाथरूम किधर है? தெரியாது. मालूम नहीं क्या? अरे आओ. ஐயோ, अरे आओ. யார் நீ? अरे आओ ना. अरे आओ ना. ஏன் பொண்டாட்டியா? आओ. பாய் கைய ஓடியா? ஏன் பொண்டாட்டியா? शैतान के बच्चा हमारा बीबी. ஏன் பொண்டாட்டியா? இங்க பாரியா, பாரியா. हाँ. जी, मैं इधर हूँ. माफ करो जी. என்னங்க? புர்கா வேணாம். புர்கா வேண்டாமா? ஒண்ணும் இல்ல. என்னங்க? ஏன் இன்னும் இங்கே நிக்கிறீங்க? ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல. ஆட்டோ ஒண்ணு கூட கிடைக்கலையா? இப்பதானே 2 ஆட்டோ போச்சு எங்க கண்ணு முன்னாடியே. எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க, நேரா ஆச்சுல போலாம். வீடு பூட்டல? பூட்டியாச்சுங்க. போலாமா? டிக்கெட் இல்ல சார், ஃபுல் ஆயிடுச்சு. சீக்கிரமா கிளம்புங்க, நான் கேட்டதானே. வாங்க. கௌரி, கௌரி, கல்யாணம் பண்ணி முதல்ல உன்னை சினிமா கூட்டிட்டு வந்திருக்கேன். திரும்பி போனா எப்படி சார்? 5 ரூபா 5 ரூபா 8 ரூபா 5 ரூபா டிக்கெட் 8 ரூபாயா? அடுத்த கிராக்கி. 2 டிக்கெட் விடு. ஆமா, உங்க சீட். சார் நீங்க அங்க போய் பாருங்க. இந்தாங்க 5 டிக்கெட். 1 2 3 4 5. ஏய், டிக்கெட் வாங்கிட்டு போ. சார், எக்ஸ்கியூஸ் மீ, இது என் ஒய்ஃப். முதல் ராத்திரில தயவு செஞ்சு நீங்க போய் அந்த சீட்ல உட்காந்துக்கிறீங்களா? பழக்கப்படும். மன்னிக்கணும், இது என் ஒய்ஃப். நீங்க அங்கேயே உட்காருங்களா? சார், கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா? போங்க சார். நியூசன்ஸா போச்சு. நீங்க அங்க உட்காருங்க, நான் இங்க போய் உட்கார்ந்துக்கிறேன். வேண்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் தப்பு பண்ண கூடாது. ஏண்டி, என் கூட பேசக்கூடாதுன்னு உங்க அப்பா தினம் ஒண்ணு அடிக்கிறாருல்ல? அப்புறம் எதுக்கு என் பின்னால வந்த? நான் ஒண்ணும் உன் பின்னால வரல. நான் வராப்புல வந்துட்டு இருந்தேன், நீங்க தான் முன்னால வந்துட்டீங்க. நான் எங்கேயாவது ஓரமா உட்காந்துக்கிறேன், இல்லன்னா எடுத்த டிக்கெட் வீணா போயிடும். அதெல்லாம் முடியாது. நீ வேற ஏதாவது தியேட்டருக்கு போய் வேற சினிமா பாத்துக்கோ போ. என்ன மாமா இது? என்னைக்காவது ஒரு நாள் சினிமாக்கு போலான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க. என்ன போய் வேற தியேட்டருக்கு போக சொல்றீங்க? ஏய், என்னடா? ஏங்க, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. வீட்டுல கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு லாட்ஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், இங்க ஒரு 50 பைசா வந்துருச்சு, தேடுங்க. தேடு தேடு. ஏய், நீங்களும் தேடுங்க. ஐயோ, யாரோ வந்துட்டாங்க, கொஞ்சம் இதை போட்டு விடுங்களேன். பேசாம இதை போத்திட்டு பாடு, நான் யாருன்னு பாக்குறேன். சரி சரி, போனா போது என்ன சினிமா படம். பரவாயில்ல, விடுங்க. ஏங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? சின்ன சின்ன தப்பு தானே சொன்னீங்க. ஏதாவது சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏய், இன்னொரு 50 பைசா வந்துச்சு, தேடுங்க. என்ன நான் அடிக்கடி படம் பார்க்கறதுக்கு ஓட்ட பாக்கெட் தேடுங்க. ஐயோ, அங்க பாரு, காசு போட மறந்துட்டேன். பெரிய தப்பு பண்ணாதானே தப்பு. நாம ஏதோ லைட்டா விளையாட்டா சின்ன சின்ன தப்பு பண்ண போறோம். இதுல என்ன இருக்கு? ஏங்க, சின்ன சின்ன தப்புன்னு என்னென்னமோ பண்றீங்க. வேண்டாம், விட்டுருங்க. அண்ணி, யாரும்
நாள். தெரியும்டி, பேசாம இரு. தெரியுமா? தெரிஞ்சிட்டா பேசாம இருக்க? அதுக்கு இல்லடி, என்னைக்கு ஒரு நாள் தான் உங்க அண்ணன் கூட படம் பார்க்க கொஞ்சம் முட்டாது, பேசாம படம் பாரு. வெளியே வந்துட்டீங்க, வீட்டுக்கு போலாம். படம் பிடிக்கலையா? படம் நல்லா தான் இருக்கு. ஆனா நான் ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துல உட்காந்து படம் பாக்குறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம நீ வேற ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு படத்துல பாத்தில்ல. ஏங்க அப்படி சொல்றீங்க? நான் போய் உட்கார்ந்ததும் அவர் எவ்வளவு கௌரவமா ஒதுங்கி உட்கார்ந்துட்டார் தெரியுமா? அப்ப அந்த ஆளு யோக்கிய, நான் ரொம்ப சந்தேகப்பிரவழி. அப்படித்தானே? போ, அவன் பக்கத்துல உட்காந்து படம் பாரு. போ. எனக்கு அப்படி ஒண்ணும் படம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையாலே ஊட்டி விடணும் மேடத்துக்கு ஆசை போல இருக்கு. ஊட்டி விட்டுடுவோம். அப்புறம் ஒரு ஜூனியர் வந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியுமா? எங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். இன்னும் உன் கோபம் போலையா? இந்த பாரு, கல்யாணம் பண்ணி முதல்ல சினிமாவுக்கு போறமே, பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியல. அதனால ஒரு வேதனை, சின்ன கசமுசா. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டா எப்படி? நான் தான் சமரசுக்கு வந்துட்டேன்ல. எனக்கு பசி இல்ல. சாதாரண அந்த கோபம் போகாது. எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா சாப்பிட்டீன்னா அன்னைக்கு நீ ஆசைப்பட்டிய அத கொடுப்பேன். புரியல? இந்த பாரு, இப்ப நீ சாப்பிட்டீன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போட்டுக்கலாம். ஆகஸ்ட் 7 கௌரியை பெண் பார்க்க சென்றேன். இன்று அவளுக்கு பிறந்த நாள். ஆகஸ்ட் 8 அவளால் அவமானப்படுத்தப்பட்டு தலைகுனிவோடு திரும்பினேன். So today is August 7th. சந்திப்பு மாட கௌரிக்குன்னு சந்திப்போமா? கௌரி, என்னங்க? புருஷ முண்டாட்டிக்குள்ள ஒளிமுறை இருக்கலாமா? இருக்க கூடாது. அப்படி இருந்தா அது புருஷ முண்டாட்டி நடத்துற வாழ்க்கையா இருக்காது. 2 வியாபாரிங்க நடத்துற வாழ்க்கையா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா? ஆமாங்க. அதே மாதிரி நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல. இல்ல. பொய் சொல்லாத. ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்சிருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னும் நீ பொய் சொல்ற. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். ஆமா. இன்னைக்கு என் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் சித்தப்பா வாழ்த்து தந்தி கொடுத்திருக்காரு. இந்த தந்தி மட்டும் வரலன்னு எனக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காது. என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டது தெரியுமா? ஆமா, நேத்து நீங்க ரொம்ப நல்ல மூட்ல இருந்தீங்க. அதான் ராத்திரி 2 பேரும் சமரசமாயிட்டமே. அதுக்கப்புறம் சொல்லிருக்கலாம்ல. சாரி. இரு, கவனிச்சுக்கிறேன். எப்போ? அப்ப ஆபீஸ் போகணுமா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சீக்கிரம் வந்துருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் இது, பேச்சுலரா இருக்கும் போதே கேரியர் கொண்டுருவீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு கேரியர் காணும்? சாரி, மறந்துட்டேன். நான் வந்துடுறேன். நீங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களா? Many more happy returns of the day. ஏன் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க, போன வருஷம் உங்க பிறந்த நாளை பத்தி நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். அத நான் மறக்கல. நீங்க மறந்துட்டீங்க. ஒரு நண்பனுங்கிற முறையில உங்களை வாழ்த்துறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க சார், வாங்க. நினைச்சேன் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா லீவ் போட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். அந்த ஐடியால தானே நைஸா டிஃபன் காரர் விட்டுட்டு போயிருக்கீங்க. என்னங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க?
ஒரே தலைவலியா இருக்கு. ஐயோ தலைவலிக்குதா? இருங்க காஃபி கொண்டுறேன். கௌரி, கேஸுக்கு சொல்லியிருந்தேன், யாராவது வந்தாங்களா? இல்லையே. யாரும் வரல? யாரும் வரல. இருங்க காஃபி கொண்டுறேன். யாரும் வரலன்னு சொல்லிட்டாளே. லட்சுமி காந்தன் பூ கொடுத்தது என் கண்ணால பார்த்தேன். அண்ணே ஸ்வீட்ண்ணே.